வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெருவாயில் கிராமத்தில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. பொதுப்பணித்துறை ஏரியை பராமரித்து வருகிறது. தென்னக ரயில்வே விரிவாக்கப் பணிகளுக்காக இந்த ஏரியிலிருந்து மண் அள்ளிச் செல்ல அக்ரோபோலிஸ் இன்ஃப்ரா அண்ட் செக்யூரிட்டி சொல்யூஷன் என்ற நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இங்கு கடந்த ஒரு வாரமாக மண் அள்ளும் பணிகள் நடந்து வருகின்றன. மாவட்ட நிர்வாகம் 3 அடி ஆழத்திற்கு மட்டுமே மண் அள்ள வேண்டும் என தனியார் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் 10 அடிக்கு மேலாக மண் அள்ளப்பட்டு வருவதாகவும், தென்னக ரயில்வே பணிக்கு என்ற பெயரில் மண்ணை அள்ளி வேறு பணிகளுக்கு அதிக விலைக்கு மண் விற்கப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. ஏற்கனவே ஏரியில் இருந்த லட்சக்கணக்கான லிட்டர் நீர் ராட்சச இயந்திரங்கள் மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும், இப்போது 10 அடி ஆழத்தை கடந்து மண்ணை அள்ளி கனிம வளத்தை சுரண்டுவதாகவும் அந்த பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. திருவள்ளூர் மாவட்ட அரசு நிர்வாகம் இந்த மண் கொள்ளையை தடுத்து நிறுத்தி மக்களுக்கான குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். படம் எப்போ தொடங்குது தெரியல. இட்ஸ் a very exciting moment. எல்லாருக்கும் பெருமையான மூமெண்ட் நான் நினைக்கிறேன். சார் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு போலோட்டி நிற்கிறாங்க. எத்தனையோ ஹீரோக்கள் வந்தாலும் சார் ஒரு இத்தனை ஆண்டு காலம் அவரோட சினிமா பயணத்தை எப்படி பாக்குறீங்க? கடவுளோட கிரேஸ், மக்களோட அன்பு, அவருடைய கடினமான உழைப்பு, இதுதான் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஒரே ஒரு கேள்வி, சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போது திமுக அரசியல்னால்தான் சார் அரசியல் கட்சி வெளியே போட்டாங்க. ஆர்வம் நோ கமெண்ட்ஸ். அவரே சொல்லிட்டாரு இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாலே தெரியும். கண்டிப்பா தவறா இருந்தா எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. பூச்சொரிதல் காலத்தில் மாரியம்மன் 28 நாட்கள் பக்தர்கள் நலனுக்காக விரதம் மேற்கொள்வதாக ஐதீகம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்தர்கள் பூக்களை ஊர்வலமாக எடுத்து வந்து பூச்சாற்றி வழிபட்டு வருகின்றனர். அதன்படி 3வது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு திருச்சி சுப்பிரமணியபுரம், மிளகுப்பாறை, டோல்கேட், பெரிய கடை வீதி, பாலக்கரை, மாத்தூர், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோயிலில் இருந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு பூசாற்றுவதற்காக அலங்கரிக்கப்பட்ட மின் வாகனங்களில் மேளதாளம் முழங்க ஆடிப்பாடி ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர்.